நாம தினமும் எண்களை பார்க்கிறோம், பயன்படுத்துறோம். ஆனா இந்த எண்கள் அது வெறும் குறியீடுகள் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு இருக்கு. பார்க்க சாதாரணமா தெரியுற இந்த குறியீடுகள் எப்படி நம்ம உலகத்தையே புரட்டி போட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, 0 to 9 வரைக்கும் இந்த 10 குறியீடுகளை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் கணக்கிடுறோம். ஆனா எதுக்கு குறிப்பா இந்த 10 இலக்கங்கள்? இந்த கதை எங்க தான் ஆரம்பிச்சது? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் தெரிஞ்சுக்கலாம். சரி, எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாமா? கணக்கு போடுறதுக்கான முதல் வழி ரொம்ப இயல்பானது. ஒரு பொருளுக்கு ஒரு கோடு, அவ்வளவுதான். உங்ககிட்ட 3 ஆடுகள் இருந்தா சும்மா 3 கோடுகளை போடுவீங்க. இப்படிதான் எண்களோட பயணம் ஆரம்பிச்சது, ரொம்ப சிம்பிளா. ஆனா பாருங்க, இந்த கோடு போடுற முறையில ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. சரி, 3 கோடுகளை பார்த்தா சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு 100 கோடுகளை போட்டா எப்படி இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. அது ஒரு கணக்கே இல்ல, ஏதோ கிறுக்கி வச்ச மாதிரி தானே தெரியும். ஒரே குழப்பம் தான். இப்போ 5968ங்கிற ஒரு பெரிய நம்பரை கோடுகளா எழுத முயற்சி பண்ணி பாருங்க. முடியுமா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ குழப்பம் வரும். நிச்சயமா இதை விட ஒரு சிறந்த வழி தேவைப்பட்டுச்சு. அது கண்டிப்பா வேணும். அப்போ அந்த சிறந்த வழி என்னவா இருந்துச்சுன்னு பார்ப்போம். இதோ இதுதான் அந்த தீர்வு. நாம இன்னைக்கு பயன்படுத்துறோமே அந்த 10 எளிய குறியீடுகள், இது இந்தியாவுல உருவாகி அரேபியர்கள் மூலமா உலகம் முழுக்க பரவனதுனால இதை இந்தோ அரேபிய எண் முறைன்னு சொல்றோம். இந்த புது முறையால கிடைச்ச முன்னேற்றம் சும்மா சொல்லக்கூடாது, அபாரமானது. குழப்பமா இருந்த கோடுகளுக்கு பதிலா இப்போ எந்த எண்ணையும் அவ்வளோ தெளிவா எழுத முடிஞ்சது. கணக்கு போடுறதுங்கிறது பெரிய கஷ்டத்துல இருந்து ரொம்ப சுலபமா மாறிடுச்சு. இது வெறும் ஒரு புதிய முறை இல்ல, இது ஒரு புரட்சி. அப்போ இந்த முறையோட அந்த ரகசிய மூலப்பொருள் என்ன? இந்த முறையோட உண்மையான திறமையே அந்த 10 குறியீடுகள்ல மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அந்த குறியீடுகளை நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்கிறதுல தான் இருக்கு. ஆமா, இதுதான் இடமதிப்புன்னு சொல்ற அந்த கான்செப்ட். சரி, இந்த நம்பரையே எடுத்துக்குவோம். இங்க அந்த கடைசியில இருக்கிற 8, அதோட மதிப்பு வெறும் 8 தான். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற 6, அதோட மதிப்பு 60. அதுக்கு முன்னாடி இருக்கிற 9க்கு 900. அப்புறம் அந்த 5க்கு 5000. பாத்தீங்களா? ஒரே குறியீடு தான், ஆனா அது எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து அதோட மதிப்பு பல மடங்கு எகிரிடுது. இதுதான் இந்த இடமதிப்போட அசல் சக்தி. ஆனா இந்த இடமதிப்பு முறை முழுமையா வேலை செய்ய கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்பட்டது. அது என்னவா இருக்கும்? அதுதான் 0. ஆமாங்க, இந்த கதையோட உண்மையான ஹீரோ நம்ம 0 தான். பாருங்க, 0க்கு 2 முக்கியமான வேலை இருந்துச்சு. ஒண்ணு, அது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத குறிச்சது. ஆனா அதோட மிக மிக முக்கியமான வேலை என்னன்னா, ஒரு பிளேஸ் ஹோல்டரா, அதாவது ஒரு இடங்காட்டியா செயல்பட்டதுதான். உதாரணத்துக்கு 10ங்கிற எண்ணுல அந்த 0 தான் 1 ஒன்றுகளோட இடத்துல இருந்து 10களோட இடத்துக்கு நகர்த்துது. 0 இல்லாம இந்த இடமதிப்பு முறையை முழுமையடையாது. சரி, இந்த எண்கள் எப்படி நம்ம உலகத்தையே உருவாக்குச்சுன்னு பார்க்கலாமா? கணிதம் இல்லாமல் அறிவியல் இல்லை. எவ்வளவு உண்மையான வார்த்தை. இந்த சக்தி வாய்ந்த எண் அமைப்பு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு அறிவியல்ல நாம் அடைஞ்சிருக்கிற எந்த ஒரு முன்னேற்றமுமே சாத்தியமே இல்லை. அறிவியல்ல இருந்து பொறியியல் வரைக்கும், கம்ப்யூட்டர்ல இருந்து உலக பொருளாதாரம் வரைக்கும் நாம பாக்குற இந்த நவீன உலகமே இந்த 10 குறியீடுகள் மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் இது பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆக எங்கோ ஒரு குகையில ஒரு பாறை மேல போட்ட சின்ன சின்ன கோடுகள்ல ஆரம்பிச்ச ஒரு பயணம் இன்னைக்கு பிரபஞ்சத்தோட விதிகளை விவரிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோம். இந்த எளிய 10 இலக்கங்கள் பல நூற்றாண்டுகளா மனித முன்னேற்றத்தையே இயக்கிட்டு இருக்கு. இத போலவே இந்த உலகத்தையே மாத்த போற அடுத்த பெரிய ஆனா ரொம்ப எளிமையான ஒரு யோசனை எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.